வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு வகுப்பு நேற்றைய பகுதி 1 வரலாறு வினாத்தாள். அதை எம்சிக்யூ பேப்பரனுடைய நேற்று 21 வினாக்கள் செய்திருந்தன. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு மிகுதி 40 வரை இந்த வினாக்கள் இன்றைக்கு நான் இந்த வகுப்பில் செய்ய இருக்கின்றேன். இது நீங்கள் பகுதி 1 வினாத்தாள் வர்றது 40 வினாக்கள். அந்த 40 வினாக்களிலும் 80 புள்ளிகள். அதை நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கு இதில் நான் இந்த பயிற்சிகள் போட்டுக்கொண்டிருக்கிறேன். பகுதி 1 தொடர்பான பயிற்சிகள். இப்போ இதை நீங்கள் சரியாக பயிற்சி பெற்று பயன்பெறுவதன் மூலம் பரீட்சையில் 80 புள்ளிகளை இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கு இவ்வாறான இந்த எம்சிக்யூ பேப்பர் பயன்படும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நீங்கள் அளிக்கின்ற ஆதரவு எனக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். 22வது வினா. நேற்றைய வினாவினுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்ப்போம். 22வது வினா, நிலக்கரி கைத்தொழில் தொடர்பான புதிய கண்டுபிடிப்புகள் செய்த நபர்களை கொண்ட விடை. இப்போ எங்களுக்கு தெரியும், இந்த கைத்தொழிலில் நாங்கள் 3 விதமான கைத்தொழில் இருக்கிறது. அதாவது நெசவு கைத்தொழில், நிலக்கரி கைத்தொழில், மற்றது இரும்பு கைத்தொழில்னு சொல்லி. அப்ப இங்க தந்திருக்கிற நிலக்கரி கைத்தொழிலோட தொடர்பான கண்டுபிடிப்புகள் இதுல 4 கூற்றுக்கள் தந்திருக்கிறோம். 5 ABCDF சொல்லி கொஞ்சம் தந்திருக்கிறோம். அதாவது A ஹெம்ரி டேவி, B குக்லி மார்க்கோனி, C யோன் கே, D ஜேம்ஸ் வாட், F ஆப்ரஹாம் டர்பி. அப்ப இதுல எங்களுக்கு நிலக்கரி கைத்தொழிலோட தொடர்பான கண்டுபிடிப்பு இதுல இவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கும் என்று பார்த்தோம்னு சொன்னால், அதாவது டியும் எஃப்பும் தான் சரியான விடை. அதாவது ஜேம்ஸ் வாட் என்பவரும் அதே போல ஆப்ரஹாம் டர்பி என்பவரும் தான் இந்த நிலக்கரி கைத்தொழிலோட தொடர்பான கண்டுபிடிப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்ப மற்றவர்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இப்ப உதாரணமாக எடுத்தோம்னு சொன்னால், இப்ப இரும்புருக்கு கைத்தொழிலோட தொடர்புடையவர்கள் மற்றவர்கள். இப்ப ஆப்ரஹாம் அதாவது இரும்புக்கு கைத்தொழில், அதே போல நெசவு கைத்தொழில் சொல்லி தொடர்பானவர்கள் யோன் கே, ஜேம்ஸ் காக்ரிஸ், ரிச்சர்ட் ஆக்ரைட். அப்படி ஒவ்வொரு கைத்தொழிலுக்கும் ஒவ்வொரு கண்டுபிடிப்பாளர்கள் இருக்கின்றார்கள். அத மாதிரி இப்ப நிலக்கரி கைத்தொழிலையும் ஜேம்ஸ் வாட், ஹெம்ரி டேவி, நியூ கொமன் போன்றவர்கள் அங்கேயும் தொடர்படுகிறார்கள். எங்களுக்கு நிலக்கரி கைத்தொழிலோட தொடர்புடையது இந்த 2 பேரும் தான், ஜேம்ஸ் வாட் என்பவரும் ஆப்ரஹாம் டர்பி என்பவரும். டியும் எஃப்பும் தான் சரியான விடை. 23 கைத்தொழில் புரட்சியின் தாக்கத்துக்கு இலங்கை உட்படுவதற்கான முக்கியமான காரணி. அப்ப இதுல 4 கூற்றுகள் தந்திருக்கிறோம், 4 விடைகள். பெருந்தோட்ட பயிற்சிகை ஆரம்பமாகுதல், பிரித்தானியரின் குடியேற்ற நாடாகுதல், கோப்பி அரைக்கும் ஆலைகள் ஆரம்பமாகுதல், பெருந்தெருக்கள் அமைக்கப்படுதல். அப்ப எங்களுக்கு தெரியும், கைத்தொழில் புரட்சியின் தாக்கத்துக்கு ஏன் இலங்கை உட்பட்டதுன்னு சொன்னால், இலங்கை பிரித்தானியரின் குடியேற்ற நாடாக இருந்தபடியால தான் இங்கே கைத்தொழில் புரட்சியினுடைய தாக்கத்திற்கு இலங்கை உட்பட்டதாக எடுத்துக்கொள்ளுகிறான். 24வது வினா, பின்வரும் வரலாற்று நிகழ்வுகளை ஒழுங்கு வரிசைப்படுத்தினால் பெறப்படும் சரியான விடையை தெரிவு செய்க. அப்ப இதுல 4 கூற்றுகள் தந்திருக்கிறோம். A இலங்கை பிரித்தானியரின் கீழ் குடியேற்ற நாடாகுதல், அதே போல B வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கண்டி உடன்படிக்கை கச்சாத்திரப்படுதல், அது உங்களுக்கு தெரியும் 1815. C ஜோன் டொய்லி கண்டி ராசதானிக்கு வருதல், அதே போல டி ஆங்கிலேயர் திருகோணமலை துறைமுகத்தினை கைப்பற்றுதல். இப்ப இந்த ஆங்கிலேயர் என்றால் பிரித்தானியர். அவை திருகோணமலை துறைமுகத்தை 1782ஆம் ஆண்டு கைப்பற்றினவர்கள். அப்ப நாங்கள் இப்ப இந்த வரலாற்று நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தணும். இவ்வாறு நாங்கள் ஒழுங்குபடுத்துகிற போது இதுல முதலாவது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த சரியான விடியை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் C எடுப்போம். அதாவது 4வது கூட்டி எடுத்தோம்னு சொன்னால் 4வது விடிய ஜோன் டொய்லி கண்டி ராசதானிக்கு வருதல் என்ற ஒரு விடயங்களுக்கு இதுல வந்திருக்கிறது. அதே போல டி எடுத்தோம்னு சொன்னால் ஆங்கிலேயர் திருவோணமலை துறைமுகத்தினை கைப்பற்றுதல். அப்ப அவர்கள் திருவோணமலை துறைமுகத்தை கைப்பற்றின பிறகுதான் அங்க இலங்கை பிரித்தானியரின் கீழ் குடியேற்ற நாடு ஆகுதல். அப்ப அவ்வாறு இலங்கை பிரித்தானியரின் குடியேற்ற நாடாகின பிறகுதான் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கண்டி உடன்படிக்கை கச்சாத்திடப்படுகின்றது. அப்ப அந்த வரலாற்று நிகழ்வோட சம்பந்தப்பட்டதாக அதை ஒழுங்கு வரிசைப்படுத்திக்கல ஏனைய விடைகள் தவறானது. இந்த 4வது விடைதான் இதுல சரியானது. அப்ப ஜோன் டொய்லி கண்டி ராசதானிக்கு வருதல்,
அதற்கு பிறகு ஆங்கிலேயர் திருவோணமலை துறைமுகத்தை கைப்பற்றுகிறார்கள். அதன் பின்னர் இலங்கை முழுவதையும் கைப்பற்றி இலங்கை பிரித்தானியரின் கீழ் குடியேற்ற நாடாகுதல். பிறகு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கண்டி உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுதல். 4வது விடைதான் இதுல சரியானது. 25வது வினா, கோல்புரூக் சீர்திருத்தத்திற்கு அமைய சிவில் சேவை பதவியின் தொகையை குறைத்ததால் ஏற்பட்ட விளைவுகளை கொண்ட விடை எது? அப்ப இதுல நாங்கள் இங்கேயும் ஏ தொடக்கம் ஈ வர கூற்றுக்கள் தந்திருக்கிறோம். அதாவது இந்த கோல்புரூக் சீர்திருத்தம் தெரியும். அதாவது கோல்புரூக் ஆணைக்குழு 1829ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்தது. பிறகு அந்த கோல்புரூக் சீர்திருத்தம் 1833ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்றதெல்லாம் தெரியும். அதுல இருந்தால் அந்த இரு கழகங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்ட சட்ட வாக்க கழகம், சட்ட நிர்வாக கழகம் ஆண்டு. இங்க கேள்வி என்னென்றால், கோல்புரூக் சீர்திருத்தத்துக்கு அமைய சிவில் சேவையின் பதவியின் தொகையை குறைத்ததால் ஏற்பட்ட விளைவுகள். அப்ப நாங்கள் இதுல தரப்பட்ட விடைகள்ல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா 3ல ஏ என்ற விட தரப்பட்டிருக்கிறது. அதாவது நிர்வாக அதிகாரிகளின் ஆட்சி பிரதேசங்கள் பரவல் அடைந்தமை. அதே போல சி எடுத்தோம்னு சொன்னால் சிவில் உத்தியோகத்தர்கள் பெருந்தோட்ட பயிற்சிகையில் ஈடுபட்டமை. பெருந்தோட்ட பயிர்கள் தேயிலை, ரப்பர், தெங்கு என்றெல்லாம் இருக்கு. அதே போல ஈய நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா அரசாங்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தொடர்பில் விரிசல் ஏற்பட்டமை. இங்க இந்த விட அதாவது 2வதுக்கும் 3வதுக்கும் இடையில சின்ன தொடர்பு இருந்தாலும் 3வது விட தான் இங்க சரியான விடை. அடுத்தது, பின்வரும் அட்டவணையில் ஏ தொடக்கம் ஏ வரை தகவல்களின் அடிப்படையில் 26ஆம் 27ஆம் வினாக்களுக்கு விடை தருக. அப்ப இதுல ஏயில இருந்து ஏ வரை தந்திருக்கணும். ஆண்டு, பிரித்தானிய ஆளுநர்கள் மற்ற முக்கியமான நிகழ்வுகள் என்று கொஞ்சம் விஷயம் தந்திருக்கணும். இதுல நாங்க பார்ப்போம். கேள்வி என்னென்றால், முதலாவது, கண்டி உடன்படிக்கை தொடர்பான தகவல்கள் மாத்திரம் உள்ளடங்கும் விடை. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த கண்டி உடன்படிக்கை எத்தனையாம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்டான்னு முதல் ஆண்டை தெரிந்து கொள்ளணும். அப்ப இது எங்களுக்கு தெரியும். இதுல கோல்புரூக் 1815 கண்டி உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. 1833 கோல்புரூக் சீர்திருத்தம். 1848ஆம் ஆண்டு தெரியும். அதாவது 2வது சுதந்திர போராட்டம். 1வது சுதந்திர போராட்டம் 1818. இது 2வது சுதந்திர போராட்டம் 1848. அப்ப எங்களுக்கு கண்டி உடன்படிக்கையில ஆண்டு இந்த ஏ தான் சரி. அப்ப இங்க 2 இடத்துல தான் ஏ இருக்கு. அப்ப இனி அடுத்தபடியே பார்க்கணும். நாங்கள் இந்த கண்டி உடன்படிக்கையோட தொடர்பான ஆளுநர், பிரித்தானிய ஆளுநர் யார் என்று பார்க்க வேண்டும். அப்ப இந்த பிரித்தானிய ஆளுநர்கள் 3 பேர் இருக்கிறோம். டொரிங்டன் பிரபு, ராபர்ட் பிரவுன்ரிக், எட்வர்ட் பான்ஸ். ஆனா கண்டி உடன்படிக்கையோட தொடர்புடைய ஆளுநர் ராபர்ட் பிரவுன்ரிக். அப்ப எங்களுக்கு இதுல ஈ என்ற விட இங்க வருது. அப்ப இதுல 1வது விடையும் விட. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த 2வது விட தான் சரி என்று, ராபர்ட் பிரவுன்ரிக். அடுத்தது பார்ப்போம். இதுல இந்த பிரவுன்ரிக் முக்கிய நிகழ்வுகள் என்ன? அப்ப இந்த முக்கியமான நிகழ்வுகள் என்னன்னு சொன்னால், நாடு உத்தியோகபூர்வமாக கைப்பற்றப்படல். அப்ப எச் என்றது இதுல சரியான. அப்ப ஆகவே நாங்க சரியான விடையை பார்த்தோம்னு சொன்னால் ஏ இ எச் என்றதுதான் இந்த சரியான விடையாக காணப்படுகின்றது. இப்ப இந்த கோல்புரூக் சீர்திருத்தம் எல்லாம் இந்த கண்டி உடன்படிக்கையோட பொருந்தாது. அப்ப ஆகவே எங்களுக்கு சரியான கண்டி உடன்படிக்கை தொடர்பான தகவல்ல 2வது விட தான் எங்களுக்கு சரியானதாக அமையும். 1815 ஏ, ஆளுநர் ராபர்ட் பிரவுன்ரிக். அதே போல நாடு உத்தியோகபூர்வமாக கைப்பற்றப்படல் எச். அடுத்தது பார்ப்போம். 27வது வினா, பிரித்தானிய அரசாங்கத்தின் புதிய வரி கொள்கை தொடர்பான தகவல்கள் மாத்திரம் உள்ளடங்கும் விடை என்றதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். பிரித்தானிய அரசாங்கத்துடன். அப்ப இதுல நாங்கள் பார்ப்போம் என்னன்னு சொன்னால், புதிய வரி கொள்கை தொடர்பான தகவல்களை மாத்திரம் உள்ளடக்கிய விடை. அதுல 1வது பார்ப்போம். இங்க 1848, அதாவது இந்த சி என்ற விடையை நாங்க எடுத்து அதுல இந்த வரி கொள்கையோட தொடர்பான ஆளுநர் டொரிங்டன் பிரபு தெரியும். இவர் அந்த நாய் வரி, துவக்கு வரி, ஆய வரின்னு சொல்லி எல்லாம் பிரிச்சவர் இந்த டொரிங்டன் பிரபு. அதே நேரம் இங்க எங்களுக்கு தெரியும் இந்த 1848ஆம் ஆண்டு இங்க ஏ, 2வது சுதந்திர போர். அப்ப இங்க சரியான விட சி டி ஏ. அதாவது 1848 பிரித்தானிய அரசாங்கத்தின் அந்த புதிய வரி கொள்கை தொடர்பான தகவல்களுக்குள்ள இங்க 2வது சுதந்திர போர்ல தான் இது நிகழ்ந்தது. அப்ப அதால இந்த 2வது சுதந்திர போராட்டம் சி என்ற விடையை நாங்கள் இங்க எடுத்துக்கொள்கிறோம். மற்றதுகள்ல பார்த்தோம்னா இங்க 4வதுல ஒரு சி இருக்கு. ஆனா வரி கொள்கையோட புதிய வரியை விதித்தவர் டொரிங்டன் பிரபு. அப்ப இங்க டி என்றது இல்லை மற்றதுல. அப்ப எங்களுக்கு இந்த 3வது விட அதுக்கு பொருந்தும். அப்ப அது எந்த போரோட முக்கியமான நிகழ்வு என்னன்னு சொன்னா 1848ஆம் ஆண்டு முக்கிய நிகழ்வு தெரியும். 2வது சுதந்திர போர்
இடம்பெற்றது. முதலாவது சுதந்திர போர் 1818 இடம்பெற்றது. அப்ப ஆகவே இந்த சரியான விட 3வது தான் சரி. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் 28வது வினா. கிறிஸ்துவுக்கு பின் 1915ஆம் ஆண்டு பிரித்தானிய அரசாங்கம் இராணுவ சட்டத்தை அமல் செய்து கடும் அடக்குமுறைகளை கையாண்ட வேளையில் பௌத்தர்கள் சார்பில் முன்வந்து செயற்பட்ட தலைவர். அப்ப இதுல இந்த கிபி 1915 என்ன சம்பவம் நடந்தது என்று தெரிந்திருக்கணும். சிங்கள முஸ்லிம் கலவரம். கிறிஸ்துவுக்கு பின் 1915 நடந்த சம்பவம் வந்து சிங்கள முஸ்லிம் கலவரம். அப்ப அவ்வாறான ஒரு கலவரம் நடக்க பிரித்தானிய அரசாங்கம் இராணுவ சட்டத்தை அமல் செய்து அதாவது கடும் அடக்குமுறைகளை கையாண்ட வேளையில் பௌத்தர்கள் சார்பில் முன்வந்து செயற்பட்ட தலைவர். இதுல 4 பேர் தந்திருக்கிறேன். இதுல வந்து அதுக்கு சரியான விடை சர் பொன்னம்பலம் ராமநாதன் அவர்கள். இவர்கள் மற்றவர்கள் வந்து இவர் ஆர்மனாவலர் இந்து சமய மறுமலர்ச்சிக்கு பாடுபட்டவர், டிபி ஜெயா இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கு பாடுபட்டவர். அப்ப இவர்கள் வந்து இந்த 2 பேரும் சமயம் தமிழுக்காக பாடுபட்டவர்கள். அதுல முதலாவது விட தான் அந்த சிங்கள முஸ்லிம் கலவரத்தோட தொடர்புடைய அந்த முன்வந்து செயற்பட்ட தலைவர் வந்து அந்த அடக்குமுறைக்கு எதிராக பொன்னம்பலம் ராமநாதன் அவர்கள் முதலாவது விடை. அடுத்தது பார்ப்போம் 29வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால், பின்வரும் பாடசாலைகளில் ஆறுமுக நாவலர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலைகள். அப்ப இதுல 4 பாடசாலைகள் தந்திருக்கிறேன். சைவப்பிரகாச வித்தியாசாலை, சாகிரா கல்லூரி, இந்து வித்தியாலயம், மத்ரசா பாடசாலை. அப்ப எங்களுக்கு நாங்கள் இதுல பார்ப்போம். இது அந்த தேசிய மறுமலர்ச்சி என்ற இதுல வருது. இந்து சமய மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள், பௌத்த சமய மறுமலர்ச்சிக்காக, அதே போல இஸ்லாமிய சமய மறுமலர்ச்சிக்காக. இப்ப அதுல வந்து நாங்கள் இப்ப இந்து மத மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் சிறிய ஆர்வ நாவலர் சேர் பொன் ராமநாதன் அப்படி. அதே போல இஸ்லாமிய சமய மறுமலர்ச்சிக்காக அறிஞர் சித்திலப்பை, டிபி ஜெயா. அதே போல பௌத்த மத மறுமலர்ச்சிக்காக உங்களுக்கு தெரியும் அனகாரிக தர்மபால. அவ்வாறு கணவர் அதுல பாடுபட்டவே இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு கேள்வி ஆர்வ நாவலர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை. இதுல இந்த 2 பாடசாலையும் இப்ப பாருங்க, ஏயும் பியும். ஏ வந்து சைவப்பிரகாச வித்தியாசாலை, பி சாகிரா கல்லூரி, அது பொருந்தாது. ஏயும் சியும் சைவப்பிரகாச வித்தியாசாலை, இந்து வித்தியாலயம், ஏயும் சியும் அதுதான் எங்களுக்கு இதுல சரியான விட. மற்றதில் வராது. ஏனெண்டா பி சாகிரா கல்லூரி. அடுத்தது இஞ்சால சி என்று பார்த்தோம்னு சொன்னா அதென்றாலும் பிறாங்கால டி வந்து மத்ரசா பாடசாலை, அது இஸ்லாமிய சமய பாடசாலை. அப்ப ஆகவே இதுக்கு 2வது விட தான் சரியான விடை, ஆர்வ நாவலரால ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை. அடுத்தது 30வது கோல்புரு கெமரன் சீர்திருத்தத்தின் மூலம் முன்வைக்கப்பட்ட ஆலோசனைகள் அடங்கும் விடை. அப்ப இது வந்து இந்த அரசியல் யாப்புகள் என்றதெல்லாம் இந்த இது வருது. அதாவது கோல்புரு கெமரன் சீர்திருத்தம், அதே போல வந்து அதுல நாங்கள் அந்த குரு மெக்கலம் சீர்திருத்தம், மெனிங் சீர்திருத்தம், மெனிங் டெவன்செயர், டொனமூர் யாப்பு, சோல்பெரி யாப்பு, அதே போல அங்கால 1வது குடியரசு யாப்பு, 2வது குடியரசு யாப்பு. அவ்வளவு நீங்கள் பரீட்சைக்கு அதுல கூடிய அளவு தேர்ச்சி பெற்றிருந்தால் இப்படியான வினாக்கள் எல்லாம் பகுதி 1 பகுதி 2க்கு வரைக்க இலகுவா இப்படி அளிக்கலாம். அப்ப நாங்க இங்க கோல்புரு கெமரன் சீர்திருத்தத்தின் மூலம் முன்வைக்கப்பட்ட ஆலோசனை. இதுல 4 கூற்றுகள் தந்திருக்கிறோம். ஏ சர்வஜன வாக்குரிமை, பி பிரதேசவாரி பிரதிநிதித்துவம், சி கட்டாய சேவையான ராஜ்யகாரிய முறை நீக்கப்படுதல், டி சட்டவாக்க கழகமும் சட்ட நிர்வாக கழகமும் நிறுவப்பட. அப்ப எங்களுக்கு வந்து இந்த கோல்புரு கெமரன் சீர்திருத்தத்தோட தொடர்புடைய விஷயத்தை தான் பார்க்க வேணும். அப்ப இதுல ஏயும் பியும். ஏ வந்து சர்வஜன வாக்குரிமை, அது டொனமுர் ஜாப்புக்குரியது, அது சரி வராது. அதே போல ஏயும் டியும். அப்ப அது இந்த ஏ வந்து டொனமுர் ஜாப்புன்றபடியாலும் டி வந்து கோல்புரு ஜாப்பு தான், ஆனா அது சரி வராது இந்த விட. அடுத்தது பியும் சியும் அந்த 2ம் எங்களுக்கு விட பொருந்தாது. இப்ப நாங்க சியையும் டியையும் எடுப்போம். கட்டாய சேவையான ராஜகாரிய முறை நீக்கப்படுதல், இது கோல்புரு கெமரன் சீர்திருத்தத்துல முன்வைக்கப்பட்ட ஒரு ஆலோசனை. அத மாதிரி இந்த கோல்புரு கெமரன் சீர்திருத்தத்துல தான் சட்டவாக்க கழகமும் சட்ட நிர்வாக கழகமும் நிறுவப்பட்டது. அதுல வந்து அந்த சட்டவாக்க கழகத்துல 15 பேர் நியமிக்கப்பட்டு இதுல நியமிக்கப்பட்டவர்கள். அப்ப ஆகவே இங்க நாங்கள் இந்த சியும் டியும் தான் சரியான விட, 4வது விட தான் சரி. அடுத்தது பின்வரும் ஏ தொடக்கம் ஈ வரையிலான தகவல்களின் அடிப்படையில் 31ஆம் 32ஆம் வினாக்களுக்கு விடை எழுதுக. அப்ப இங்கேயும் ஏயிலேருந்து ஈ வரை கொஞ்சம் விஷயங்கள் தந்திருக்கிறோம். ஏ வந்து இலங்கை என அழைக்கப்பட்ட நாடு ஸ்ரீலங்கா என அழைக்கப்படல். பி ஓம்புட்ஸ்மேன் பதவி ஏற்படுத்தப்படுதல், அதாவது இந்த ஓம்புட்ஸ்மேன் என்பது குறைகள் அதிகாரி, மக்களுடைய குறைகளை கேட்டு அறிகிற அதிகாரி தான் இந்த ஓம்புட்ஸ்மேன். சி இரு சபைகளை கொண்ட பாராளுமன்றம் அமைக்கப்பட. டி விகிதாசார பிரதிநிதித்துவ முறை அறிமுகப்படுத்தப்பட. இ முதல் முறையாக அடிப்படை மனித உரிமைகள் அரசியல் யாப்பில் சேர்த்து கொள்ளப்பட்டமை. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னால் 31வது வினா 1972ஆம் ஆண்டு
அரசியல் யாப்பிற்கு மாத்திரம் உரித்தான விடை. அப்ப இந்த 1972ஆம் ஆண்டு யாப்பு எங்களுக்கு தெரியும், அது வந்து முதலாம் குடியரசு யாப்பு. இந்த 1972ஆம் ஆண்டு யாப்பின் மறுபெயர் முதலாம் குடியரசு யாப்பு. அப்ப அது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டுதான் இந்த 1972ஆம் ஆண்டு. அப்ப இந்த 1972ஆம் ஆண்டு யாப்புக்கு மாத்திரம் இதுல நாங்கள் பொருத்தமான விடையை பார்க்கணும். அதற்கு 72ஆம் ஆண்டு யாப்பிற்கு பொருந்தக்கூடியதாக இருக்க வேணும் இதுல தரப்பட்ட அம்சங்கள். அப்ப அதுல நாங்கள் ஏய பார்த்தோம்னு சொன்னால், இலங்கை என அழைக்கப்பட்ட நாடு ஸ்ரீலங்கா என அழைக்கப்படல், அது சரி. இப்ப இதுல மூன்றுலையும் ஏ என்று இருக்கு. ஆனால் பி ஓம்பூட்ஸ்மன் பதவி அதுவும் பெறாது. அதே போல இரு சபை கொண்ட பாராளுமன்றம் இந்த அதாவது வந்து இதற்கு பொருந்தாது. இந்த முதலாம் குடியரசு யாப்பிற்கு ஈய நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, முதல் முறையாக அடிப்படை மனித உரிமைகள் அரசியல் யாப்பில் சேர்த்து கொள்ளப்பட்டமை. அப்ப அந்த ஈ தான் எங்களுக்கு இதுல சரியான பொருந்தக்கூடிய விடை. அப்ப இந்த ரெண்டும் ஏயும் ஈயும் தான் இந்த 72ஆம் ஆண்டு யாப்புக்குரிய சரியான விடையாக அமைகின்றது. அடுத்த 32வது 1978ஆம் ஆண்டு அரசியல் யாப்பிற்கு மாத்திரம் உரித்தான விடை. இது 2ஆம் குடியரசு யாப்பு. அப்ப 2ஆம் குடியரசு யாப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டுதான் இது வந்து 1978ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப இந்த யாப்புக்கு பொருத்தமானதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதுல வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இப்ப இலங்கை என அழைக்கப்பட்ட அந்த ஏ வந்து வராதுங்களுக்கு. இப்ப இதுல ஏ 2 இடத்துல இருக்கு. அதே போல ஓம்பூட்ஸ்மன் பதவி ஏற்படுத்தப்படல். ஓம்பூட்ஸ்மன் பதவி ஏற்படுத்தப்படலன்னு சொன்னால், அதுல வந்து நாங்கள் பி என்றதை பார்த்தோம்னு சொன்னால், பி 2லயும் தந்திருக்கிறோம். ஓம்பூட்ஸ்மன் பதவி ஏற்படுத்தப்படுதல் வந்து பி என்று 2 இடத்துல இருக்கு. ஆனால் இப்ப நாங்கள் இதுல பார்ப்போம். அடுத்தது வந்து டியை பார்ப்போம். முதல் முறையாக அடிப்படை மனித உரிமைகள் அரசியல் யாப்பில் சேர்த்து கொள்ளப்பட்டமை. அப்ப இதுல எங்களுக்கு இப்ப சரியானபடி எதுன்னு சொன்னால், பியும் ஈயும் தான் சரியான, பியும் டியும் தான் சரியான விடை. அதாவது பி வந்து ஓம்பூட்ஸ்மன் பதவி ஏற்படுத்தப்படுதல். அதே போல டியை நாங்க எடுத்தோம்னு சொன்னா, விகிதாசார பிரதிநிதித்துவ முறை அறிமுகப்படுத்தப்படுதல். ஈ வராது, டி விகிதாசார பிரதிநிதித்துவ முறை இந்த 1978ஆம் ஆண்டு யாப்பில வந்து அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அப்ப சரியான விட பியும் டியும் தான் இதற்கு சரியான விடை. அடுத்தது 33வது வினாவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், நிரல் ஆனா பகுதியில் உள்ள பயிர்களின் ஆராய்ச்சி நிலையங்கள் நிரல் ஆவண்ணா பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை இணைக்கும் போது புறப்படும் சரியான விடை. அப்ப நிரல் ஆனாவில வந்து கொஞ்சம் பயிர்கள் தந்திருக்கிறோம். அதாவது வந்து பெருந்தோட்ட பயிர்கள், தேயிலை, ரப்பர், தெங்கெல்லாம். நிரல் ஆவண்ணாவில தந்திருக்கிறோம் என்னன்னு சொன்னால், அதாவது ஆராய்ச்சி நிலையங்கள், இந்த பயிர்களினுடைய ஆராய்ச்சி நிலையங்கள் தந்திருக்கிறோம். அப்ப நாங்கள் இந்த நிரல் ஆனாவுக்கு ஏற்ற மாதிரி அதே ஒழுங்கில இங்க பார்க்கணும், நிரல் ஆவண்ணாவில பார்க்கணும். இப்ப முதலாவது தேயிலை என்று சொன்னால், தேயிலை ஆராய்ச்சி நிலையம் இங்கே அமைந்திருக்குன்னு சொன்னால், ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், அதாவது சிறிய வகுப்புகளே நாங்க படிச்சிருக்கோம், தலவாக்கலை. அப்ப எங்களுக்கு தேயிலை ஆராய்ச்சி நிலையம் தெரியும், டி என்றது தலவாக்கலை. அப்ப இங்க 3லும் 4லும் தான் அந்த டி இருக்கு. அடுத்தது பார்ப்போம் தென்னை ஆராய்ச்சி நிலையம். இது எங்கே அமைந்திருக்குன்னு சொன்னால், லுணுவில. தென்னை ஆராய்ச்சி நிலையம் அமைந்திருக்கிற இடம் லுணுவில. அப்ப இங்க 3லும் 4லும் பி என்ற இடம் இருக்கு. அடுத்தது பார்ப்போம் ரப்பர் ஆராய்ச்சி நிலையம். அது எங்கே அமைந்திருக்குன்னு சொன்னால், அகலவத்தை தான் அதுக்குரிய சரியான விட. அப்ப ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் அகலவத்தை என்றால் எங்களுக்கு 4வது விட வராது. 3வது விடையில இந்த அகலவத்தை இருக்கு. அடுத்த சிறு ஏற்றுமதி பயிர்கள், அது வந்து மாத்தலை. அப்ப ஆகவே எங்களுக்கு தெரியும், இந்த நிரல் ஆனாவில கொடுக்கப்பட்ட அந்த பயிர்களினுடைய ஒழுங்குமுறைக்கு ஏற்ப இங்கால நாங்கள் அதை சரியா நிரல் ஆவண்ணாவில இருந்து ஒழுங்குபடுத்தி பார்த்தால் இந்த 3வது விட தான் எங்களுக்கு சரியான விடையாக அமையுது. அப்ப தேயிலை ஆராய்ச்சி நிலையம் தலவாக்கல்ல, தென்னை ஆராய்ச்சி நிலையம் லுணுவில, ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் அகலவத்த, சிறு ஏற்றுமதி பயிர்கள் மாத்தலை. அடுத்தது 34வது வினா. பிரித்தானியர் இலங்கையில் பெருந்தோட்ட பயிர்ச்செய்கை விரிவாக்கியதன் விளைவாக இந்த நாட்டு மக்கள் எதிர்நோக்கிய முக்கிய பிரச்சனையாக அமைந்தது. அப்ப எங்களுக்கு தெரியும், இலங்கையில பெருந்தோட்ட பயிர்ச்செய்கை பிரித்தானியர்கள்லாம் கொண்டு வந்தது. அந்த அதாவது ஒல்லாந்தரும் கொண்டு வந்தவை, அதே போல பிரித்தானியரும் பெருந்தோட்ட பயிர்ச்செய்கையை விரிவாக்கினார்கள். அப்ப இப்படியெல்லாம் வந்ததால இந்த இலங்கை, அதாவது இந்த நாட்டு மக்கள், இலங்கை மக்கள் எதிர்நோக்கிய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னால், இதுல 4 விடைகள் தந்திருக்கணும். அதுல முதலாவதான் சரி, மரபு ரீதியான தன்னிறைவு பொருளாதார முறை வீழ்ச்சி உறுதல். அதாவது தன்னிறைவு பொருளாதாரம்னு சொன்னா, அதாவது வந்து எமது நாட்டில் இருக்கிற மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை தாங்களே உற்பத்தி செய்து அந்த பொருளை வந்து தன்னிறைவு அடைந்து கொள்வது. அப்ப அவ்வாறு அந்த மரபு ரீதியாகவே பாரம்பரிய முறையில பயிர்களை எல்லாம் உற்பத்தி செய்து அதுல தன்னிறைவு காண்ற அப்படியான ஒரு தன்னிறைவு பொருளாதார முறை
இந்த பெருந்தோட்ட பயிற்சியினுடைய அறிமுகத்தால வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருந்தது. அப்ப அது எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக காணப்பட்டது. அப்ப மற்றதுகள் எங்களுக்கு பொருந்தாது. மலைநாட்டின் காடுகள் அழிவுறல், கிராம சபை முதலான பயனுள்ள நிறுவனம் அழிவுறல், மற்றது காணிகள் இல்லாத மக்கள் பிரிவினர் தோற்றம் பெற அந்த விடைகள் சரிவரா. இது தன்னிறைவு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தல், அதுதான் பிரச்சனையாக அமைந்தது. அடுத்த வினாவை பார்ப்போம். இதுல ஒரு அட்டவணை தந்திருக்கிறோம். 35ஆம் 36ஆம் வினாக்களுக்கு இந்த அட்டவணையை பயன்படுத்தித்தான் நாங்கள் இதுல இதற்குரிய விடியை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். 3 கொலம் தந்திருக்கிறோம். ஆண்டு, பிரித்தானிய ஆளுநர்கள், முக்கியமான நிகழ்வு தந்திருக்கிறோம். இதுல எங்களுக்கு 1948 இலங்கை சுதந்திரம் அடைந்த ஒரு ஆண்டு, 1972 முதலாம் குடியரசு யாப்பு, 1978 இரண்டாம் குடியரசு யாப்பு என்றது இந்த 3 விஷயமும் எங்களுக்கு தெரியும். இப்ப கேள்வியை பார்ப்போம். இலங்கை சுதந்திரம் பெறுதல் தொடர்பான தகவல்கள் அடங்கிய விடை. அதாவது இலங்கை சுதந்திரம் பெற்றது 1948ஆம் ஆண்டு. அதே நேரம் இந்தியா சுதந்திரம் அடைந்தது 1947. அப்ப இங்க இலங்கை சுதந்திரம் அடைந்த இந்த 1948ஓட அந்த சுதந்திரத்தோட தொடர்புடையதான தகவல்கள் வேறு என்ன இதுல எங்களுக்கு பொருந்தக்கூடியது. அப்ப முதலாவது ஏ என்றதை நாங்க எடுப்போம். இலங்கை சுதந்திரம் அடைந்ததுல ஏ என்றது 3ல இருக்கு, 3 விட இருக்கு இங்க. அடுத்தது அதோட தொடர்புடைய விடைய நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இந்த இலங்கை சுதந்திரம் அடைந்த பிறகு இலங்கையின் சுதந்திர சட்டம் பிரித்தானிய பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. அப்ப அந்த பிரித்தானிய பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டதுன்றே ஈ என்ற விட. அப்ப இப்ப நாங்கள் இதுல 2ஆவதும் 3ஆவதும் எங்களுக்கு பொருந்தக்கூடியதா இருக்கிறது. அப்ப இங்க பிரித்தானிய பாராளுமன்றத்தால அங்கீகரிக்கப்படுது இலங்கை சுதந்திரம் அடைந்தது. அதே நேரம் இந்தியால நாங்கள் அந்த இலங்கை சுதந்திரம் அடையேக்க இருந்த முக்கியமான நிகழ்வு, அது முக்கியமான நிகழ்வு என்னன்னு சொன்னால், இந்த இலங்கை சுதந்திரம் அடைந்த பிறகு பிரதமராக வந்தவர் DS சேனநாயக்கா தான் பிரதமராக வந்தார். அப்ப இதுல சரியான விட இதுல DS சேனநாயக்கா அவர்கள் இலங்கையின் முதலாவது பிரதமராக இதுல வர்றார், AEG. ஆனா JR ஜெயவர்தனா அவர் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி. 1978ஆம் ஆண்டு ஜாப்ல அவர் வருகிறார். அதே போல ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அம்மையார், இவர் அதாவது முதலாம் குடியரசு ஜாப் 1972ஆம் ஆண்டு ஜாப்பில் தான் இவர் பிரதமராக வாரார். அப்ப எங்களுக்கு இந்த இலங்கை சுதந்திரம் அடைந்ததோட தொடர்புடையன்னு சொன்னால் DS சேனநாயக்கா தான் முக்கிய நிகழ்வு. அப்ப ஏ அதுல பிரித்தானிய பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்படல், அதே போல சேனநாயக்கா DS சேனநாயக்கா பிரதமர். அடுத்தது இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் இலங்கையில் ஏற்படுத்தப்பட்ட முதல் அரசியல் யாப்பு தொடர்பான தகவல்கள் அடங்கிய விடை. அப்ப இலங்கை சுதந்திரம் அடைந்த பிறகு இலங்கையில கொண்டு வரப்பட்ட யாப்பு, முதல் கொண்டு வரப்பட்ட யாப்பு என்று சொல்லி எடுப்பான். முதலாவது அரசியல் யாப்பு தொடர்பாக அடங்கிய விடை என்று எடுப்பான். அதுல 1972ஆம் ஆண்டு யாப்பு, அதுதான் அந்த முதலாம் குடியரசு யாப்பு. அப்ப அதோட தொடர்புடையதான அடுத்த தகவல் என்ன? அப்ப இங்க எங்களுக்கு B 2 இடத்துல இருக்கு. இனி அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்கணும், இந்த 1972ஓட தொடர்புடைய விஷயம் என்ன? 1972ஆம் ஆண்டு இலங்கை குடியரசானது. அப்ப இலங்கை சுதந்திரம் அடைந்தது 1948. இலங்கை குடியரசானது எத்தனையாம் ஆண்டு என்றால் 1972. அப்ப எங்களுக்கு இப்ப BD என்ற விட தான் இங்க அடுத்ததாக தெரிவிக்கணும், D வரணும். மற்றது ஒன்றிலையும் இல்லை. அடுத்தது பார்ப்போம், இலங்கை குடியரசான பிறகு இலங்கையினுடைய முதலாவது பிரதமராக தெரிவு செய்யப்பட்டவர் யார் என்று சொன்னால் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அம்மையார். அப்ப இவ உலகினுடைய முதலாவது பெண் பிரதமராகவும் கருதப்படுகிறார். அதே நேரம் இலங்கையின் முதலாவது பெண் பிரதமராகவும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா கருதப்படுகிறார். அவர் அப்ப எப்ப இவர் பிரதமராக இருந்தார்ன்னு சொன்னா 1972ஆம் ஆண்டு அந்த முதலாம் குடியரசு யாப்பு கொண்டு வரைக்க இலங்கை குடியரசானது. அதே நேரம் இவர் முதலாவது பெண் பிரதமராக இருந்திருக்கிறார். அப்ப இங்க விடைய நாங்க பார்த்தால் BDJ என்ற விட இங்க பொருந்தது. அடுத்தது, பின்வரும் நீர்த்தேக்கங்களில் சுவீடன் ஜெர்மன் அரசாங்கங்களின் உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட நீர்த்தேக்கங்கள். அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த நீர்த்தேக்கங்கள் முதல் இது ஒரு பெரிய ஒரு அபிவிருத்தி திட்டத்தோட தொடர்புடைய ஒரு நீர்த்தேக்கம், அதாவது மகாவலி அபிவிருத்தி திட்டம். மகாவலி அபிவிருத்தி திட்டத்துல 5 பெரிய நீர்த்தேக்கங்கள் இருக்கின்றது. இப்ப இதுல 4 போட்டிருக்கணும். அதுல மிகப்பெரிய நீர்த்தேக்கம் விக்டோரியா நீர்த்தேக்கம். அதே போல இதுல B தந்திருக்கணும் கொத்மலை. அதே போல C ரந்தனிகல, D மதுருகோயா. அதே போல இதுல இன்னொரு நீர்த்தேக்கம் இருக்கு ரந்தம்பே. 5 பெரிய நீர்த்தேக்கம் இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்துல காணப்படுகிறது. மகாவலி அபிவிருத்தி திட்டம் அதுல 5 நீர்த்தேக்கங்கள். ஆனால் இந்த 5 நீர்த்தேக்கங்களுக்கும் 5 நாடுகள் உதவி செய்திருக்கு. இப்ப இதுல சுவீடன் ஜெர்மன் அரசாங்கத்தின் உதவியோட
நிர்மாணிக்கப்பட்ட நீர்த்தேக்கம் அவை என்றதான் கேள்வி. அப்ப இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் விக்டோரியா நீர்த்தேக்கத்திற்கு உதவி வழங்கிய நாட்டை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இப்ப இதுல கேட்டது சுவீடன் ஜெர்மன் என்று சொல்லியிருக்கல. இப்ப நாங்கள் அதைத்தான் தனியே தெரிவு செய்யணும். இப்ப கொத்மல நீர்த்தேக்கத்துக்கு சுவீடன் அரசு தான் நிதி உதவி வழங்கி இருக்கின்றது. அதே போல ரந்தனியல நீர்த்தேக்கத்துக்கு நிதி உதவி வழங்கின நாடு வந்து ஜெர்மன் அரசாங்கம். அப்ப பியும் சியும் தான் இங்க எங்களுக்கு சரியான விடை. அதே நேரம் இப்ப நாங்கள் விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு நிதியுதவி வழங்கின நாடையும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் நீங்கள். அது வந்து இங்கிலாந்துன்னு சொல்லாம இல்ல பிரித்தானியா. விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு நிதியுதவி வழங்கிய நாடு பிரித்தானியா. அதே போல கொத்மலை நீர்த்தேக்கத்துக்கு நிதியுதவி வழங்கின நாடு சுவீடன். அதே போல ரந்தனிகல நீர்த்தேக்கத்துக்கு நிதியுதவி வழங்கின நாடு ஜெர்மன், மேற்கு ஜெர்மன் சொல்லலாம். அதே போல ரந்தம்பே நீர்த்தேக்கத்துக்கும் இந்த மேற்கு ஜெர்மன் அரசாங்கம் தான் நிதியுதவி வழங்கி இருக்கு. அதே போல மதுரோயா நீர்த்தேக்கத்துக்கு நிதியுதவி வழங்கின நாடு கனடா. அப்ப நீங்கள் 5 நீர்த்தேக்கத்துக்கு நிதியுதவி வழங்கின நாடு தெரியும். ஆனா எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி இதுல வந்து கொத்மலைக்கு சுவீடன் நாட்டு அரசாங்கம் உதவி செய்திருக்கு. அதே போல ரந்தனிகல நீர்த்தேக்கத்துக்கு ஜெர்மன் அரசாங்கம் உதவி செய்திருக்கு. அப்ப ஆகவே பியும் சியும் தான் இங்க வந்து சரியான விடை. அடுத்தது பார்ப்போம் 38வது வினா. பின்வரும் ஏ தொடக்கம் ஈ வரையிலான தகவல்களில் பிரான்சிய புரட்சியுடன் மாத்திரம் தொடர்புடைய விடயங்கள் அடங்கும் விடை. அப்ப இது அந்த உலகில் ஏற்பட்ட புரட்சிகள் அண்டு இந்த அமெரிக்க சுதந்திர போர், பிரான்சிய புரட்சி, ரஷ்ய புரட்சி. அதுல இந்த அமெரிக்க சுதந்திர போர் 1688 1776 இடம்பெற்றது. பிரான்சிய புரட்சி 1789, ரஷ்ய புரட்சி 1917. அப்ப இப்ப கேள்வி என்னென்றால் பிரான்சிய புரட்சியோட மாத்திரம் தொடர்புடையதான விடயம்தான் எங்களுக்கு விட கேட்டிருக்கிறேன். இப்ப 4 கூற்று தந்திருக்கிறேன். ஒன்று டெனிஸ் மைதான உறுதியுரை, பி பொஸ்டன் தேநீர் விருந்து, அடுத்த சி வந்து முதலாவது சம உடைமை நாடு தோற்றம் பெறல், டி பெஸ்டில் சிறைச்சாலை தாக்கப்படல், இ தனியார் நில உரிமைகள் நீக்கப்படல். அப்ப எங்களுக்கு கேள்வி என்னன்னா பிரான்சிய புரட்சியோட தொடர்புடையது. அப்ப பிரான்சிய புரட்சியோட சொல்லி எங்களுக்கு தெரியும் 2 விஷயம் பெறும். ஒன்று டெனிஸ் மைதான உறுதியுரை, அந்த விடயம் இதுல பிரான்சிய புரட்சியோடு சம்பந்தப்பட்டது ஏ. அடுத்தது பெஸ்டில் சிறைச்சாலை தாக்கப்படல் டி. அப்ப அது வந்து இங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்ன அந்த விட வந்து ஏயும் டியும் தான் எங்களுக்கு இதுல சரியான விடையாக காணப்படுகின்றது. மற்றது இந்த பொஸ்டன் தேநீர் விருந்தெல்லாம் அமெரிக்க சுதந்திர போரோட தொடர்புடைய ஒரு விஷயம், அது இதோட பொருந்தாது. ஏன்னா இங்க மிச்சத்துல எல்லாம் பி தந்திருக்கணும். ஆனா பிரான்சிய புரட்சியோட இது ரெண்டும் தான், டெனிஸ் மைதான உறுதியுரை மற்ற பெஸ்டில் சிறைச்சாலை தாக்கப்பட. அடுத்தது 39வது வினா. முதலாம் உலகப் போர் தொடர்பாக ஏபி என்னும் கூற்றுக்களின் அடிப்படையில் சரியான விடையை தெரிவு செய்க. அப்ப எங்களுக்கு தெரியும் உலக மகாயுத்தங்கள்ல 2 உலகப் போர் நடந்திருக்கிறது. முதலாம் உலகப் போர் இடம்பெற்ற காலப்பகுதி 1914 தொடக்கம் 1918. 2ஆம் உலகப் போர் இடம்பெற்ற காலப்பகுதி 1939 தொடக்கம் 1945 வரையிலான காலப்பகுதி. ஆனா இங்க 2 விஷயம் தந்திருக்கிறேன். ஏ சரஜிபோ நிகழ்வு, அடுத்த பி பேர்ல் துறைமுகம் குண்டுகளால் தாக்கப்படல். அப்ப இதுல கேள்வி என்னன்னா முதலாம் உலக போருக்கு இதுல தொடர்பா சரியான விஷயம் விடயத்தை நாங்க பார்க்கணும். விடைய முதலாவது வந்திருக்கிறோம் ஏயும் பியும் சரியானவை, அது வந்து பிள்ளை. ஏன்னு சொன்னா இந்த பேர்ல் துறைமுகம் இந்த முதலாம் உலக போருக்கு தொடர்புடையது அல்ல. அதாவது இந்த முதலாம் உலக போரோட தொடர்பட்ட சம்பவம் அல்ல. இங்க ஏ சரியானது, பி தவறானது. அதாவது முதலாம் உலக போரோட தொடர்புடைய ஒரு விஷயம், இந்த ஏ வந்து சரியானது. ஏன்னா சரஜிபோ நிகழ்வு என்றதான் அந்த முதலாம் உலக போருக்கான உடனடி காரணமே அதுதான், சரஜிபோ சம்பவம். அப்ப பி வந்து தவறானது. அப்ப இதுதான் எங்களுக்கு இப்ப சரியான விடை. அதே நேரம் இங்க 3வது வந்திருக்கிறோம் ஏ தவறானது, அந்த கேள்வியே பிள்ளை. ஏனென்றா முதலாம் உலக போருக்கான உடனடி காரணம் சரஜிபோ சம்பவம். ஆனால் 4வது ஏயும் பியும் தவறானது, அதுவும் பொருந்தாது. அப்ப எங்களுக்கு இதுல சரியான விட வந்து முதலாம் உலக போரோட தொடர்புடையது சரஜிபோ நிகழ்வு. அதாவது வந்து அந்த ஆஸ்திரிய முடிக்குரிய இளவரசன் வந்து இங்க கொலை செய்யப்பட்ட இடம், அதாவது வந்து சேர்பியா நகர்ல சுட்டுக்கொலை செய்யப்பட்ட, அதைத்தான் நாங்க அந்த சரஜிவோ சம்பவம்னு சொல்லி எடுத்துக்கொள்றோம். அப்ப இது ஏதான் இந்த 2வது விட தான் சரி, ஏ சரி பி தவறண்டது. அடுத்த 40வது வினா. சர்வதேச சங்கம் தொடர்பாக ஏவி என்னும் கூற்றுக்களின் அடிப்படையில் சரியான விடையை தெரிவு செய்க. அப்ப எங்களுக்கு தெரியும் சர்வதேச சங்கம் 1919ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இது முதலாம் உலக யுத்த முடிவில சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதான் சர்வதேச சங்கம். அதே மாதிரி 2ஆம் உலக யுத்த முடிவில உலக நாடுகளில் சமாதானம் பாதுகாப்பு ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு, ஐக்கிய நாடுகள் சபை என்று சொல்லி.
அப்ப இங்க அது வந்து 1945ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபை. இது 1919ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது சர்வதேச சங்கம். அப்ப இந்த ஏபி கூற்றுக்கள்ல சரியான விடையை தெரிவு செய்யட்டான். ஏயும் பியும் சரியானவை. இப்ப இது முதலாவது கூற்று பிழை. அதாவது நாங்க சர்வதேச சங்கத்துக்கு தொடர்பான விஷயத்தை தான் பார்க்கணும். ஏ சரி, பி தவறு. அதுவும் இதுல இந்த விடயத்துக்கு பொருந்தாது. ஏ தவறானது, சுயஸ் கால்வாய் தகராறு. ஆனால் பி வந்து இத்தாலி அபிசீனியாவை ஆக்கிரமித்தல். அப்ப இங்க வந்து இந்த சுயஸ் கால்வாய் சம்பவம் இதோட தொடர்பட்ட ஒன்று அல்ல சர்வதேச சங்கம். அப்ப இங்க வந்து அந்த சர்வதேச சங்கத்தோட தொடர்புடைய அந்த சமாதானம், அதாவது சமாதானம் பாதுகாப்பு ஏற்படுத்துவதற்குன்னு சொல்லியிருக்கல. இங்க இந்த ஏ தவறானது, பி சரியானது, அதாவது இத்தாலி அபிசீனியாவை ஆக்கிரமித்தல் என்ற ஒரு விஷயம் தொடர்பாக இந்த சர்வதேச சங்கம் தலையிட்டு இருக்கு. அப்ப ஆனபடியால இதுல மூன்றாவது விட தான் சரி, மிச்சம் அனைத்தும் இதுல வந்து பிழையானது. அப்ப இதுல உங்களுக்கு வந்து ஒரு 40 வினாக்கள் கொண்ட ஒரு எம்சிக்யூ வினா பேப்பர் இதுல வந்து முழுமையாக செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப இதுல வந்து நீங்கள் இந்த 40 வினாக்களையும் எப்படி எப்படி ஒரு மாடல், இது ஒரு மாடல் பேப்பர், பாஸ் பேப்பர் அல்ல, மாடல் பேப்பர். அப்ப இவ்வாறு தான் பகுதி 1ல வந்து வினாக்கள் கூடுதலாக தயாரிக்கப்படுகின்றது, ஒரு தொடர்படுத்தல் அவ்வாறான இந்த சம்பவங்கள். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாடநூல்கள்ல இவ்வாறான விடயங்களை நீங்கள் தேடி கற்றுக்கொள்ள முடியும். அப்ப இவ்வாறு எம்சிக்யூ பேப்பர்ல நீங்கள் நிறைய பேப்பர்களை செய்து பயிற்சி பெறுவதன் மூலம் 80 புள்ளிகளை மிக இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும்னு நினைக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு வகையில் ஆதரவாக அமையும். நன்றி.